எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓவுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவுலேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவுலேஷன் நம்மளுக்கு பீரியட் ஒரு 11வது நாளையிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம கருமுட்டை வெடிக்க ஆரம்பிக்கும், அதான் ஓவுலேஷன். கருமுட்டை வெடிக்கிற டயத்தில் நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு கரு தங்கிடும். அதனால தான் நம்ம அந்த ஓவுலேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அந்த டேட்டை குறித்து வச்சுக்கணும். அப்படி குறித்து வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஓவுலேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாத்துக்குமே நார்மலாகவே சில பேர்த்துக்கு பீரியட் வரும். பீரியட் சில பேர்த்துக்கு 40 நாள் 50 நாளைக்கு ஒருக்காவும் வரும். இது ரெகுலராக பீரியட் வரவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளி பீரியட் வரவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கும் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ 28 நாள் 30 நாளைக்குள்ளே எனக்கு மாதவிடாய் வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக ஒரு 13 இல்லை 14வது நாளையில் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வந்துடும். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு எப்படி தோணும், எப்படி நம்ம உடம்பு சிம்டம்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வயிறு வலி லைட்டாக இருக்கும். வயிறு வலி லைட்டாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிறப்புறுப்பு ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப வறண்டாப்புலவே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கணவரோடு சேர்ந்து இருக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கணவரோடு நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் கொஞ்சம் அது நார்மலாகவே நம்மளுக்கு இயற்கையாகவே எல்லாருக்குமே கடவுள் கொடுத்தது. அந்த மாதிரி கருமுட்டை வெடிக்கிற டயத்தில் நம்மளுக்கு கணவரோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் அப்படி நார்மலாகவே எல்லாத்துக்குமே இருக்கும். அப்பவும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். எப்போதும் இருக்கிறத விட அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த டயத்தில் அந்த 3 நாளும் அந்த மாதிரி இருக்கும். அப்போவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குன்னு விரல் விட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்லாம் இல்லை. விரல் விட்டு பார்க்கணும், அப்போ தான் ஓவுலேஷன் நடக்கிறது தெரியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ ஓவுலேஷன் நடக்குதுனாலே நம்மளுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம உள்ளே கையை விட்டுலாம் பார்க்கணுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு நம்ம பேண்டீஸ்லேயே அந்த கருமுட்டை அந்த வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த ஓவுலேஷன் அது இந்த பிசு பிசுன்னு அப்படி நம்ம பேண்டீஸ்லேயே அது இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கும், ஒரு திரவம் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் கருமுட்டை வெடிக்கக்கூடிய டைம்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கக்கூடிய டயத்தில் நம்மளுக்கு கணவரோடு சேர்ந்து இருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம், கண்டிப்பாக குழந்த தங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவுலேஷன் டயத்தை நீங்கள் அந்த டேட்டு குறித்து வச்சுக்கோங்க. 1ஆந்தேதி உங்களுக்கு பீரியட் ஆகிடுச்சி அப்படின்னா கரெக்டாக ஒரு 11ஆந்தேதி 11 நாளைக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். சில பேர்த்துக்கு 12 நாள் 13 நாளைக்குள்ளே வந்துடும். ஒவ்வொரு உடம்பு பொறுத்து இருக்குது. அந்த டயத்தில் நீங்கள் 11வது நாளைக்கு மேலே நீங்கள் கணவரோடு சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு கர்ப்பம் தங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓவுலேஷன் சிம்டம்ஸ் நம்மளுக்கு எப்படின்னா வயிறு வலி அதிகமாக இருக்கும், நம்ம பிறப்புறுப்பு ரொம்ப வறண்டு இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், ரொம்ப டயர்டாகவே இருக்கும், எந்த வேலையுமே பார்க்கணுன்னு தோணாது, அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.